உத்தரப்பிரதேசத்தின் அயோத்தியில் ராமர் கோவிலுக்கான பிராண பிரதிஷ்டை விழா கடந்த ஜனவரி 22 அன்று நடைபெற்றது. இந்நிலையில் பிராண பிரதிஷ்டை செய்யப்பட்ட பிறகு முதல் முறையாக நவம்பர் 18 அயோத்தியில் விவா பஞ்சமி நடைபெறவுள்ளது. நேபாளத்தின் ஜனக்பூர் தாமில் டிசம்பர் 6ஆம் தேதி விவா பஞ்சமி நடைபெறவுள்ளது. விவா பஞ்சமி என்பது ஹிந்து கேலண்டர் படி ஒவ்வொரு ஆண்டும் மார்கழி மாதத்தின் சுக்ல பட்சத்தின் 5ஆம் நாளில் அனுசரிக்கப்படும் ராமர் மற்றும் சீதா தேவியின் திருமண விழாவாகும். ஸ்ரீராம் ஜென்மபூமி தீர்த்தக்ஷேத்ரா இது பற்றி கூறுகையில், பிரபு ஸ்ரீராம் அவரின் இடமான அயோத்திக்கு வந்த பிறகு நடத்தப்படும் முதல் விவா பஞ்சமி இது என்பதால் சிறப்பு திலகோற்சவம் விழாவும் நடத்தப்படும் என்று தெரிவித்துள்ளது. இந்த விழாவில் திலகம் வைப்பதற்காக ஜனக்பூரில் சீதா தேவியின் ராஜ் மஹாலிலிருந்து பொருட்கள் கொண்டுவரப்பட வேண்டும் என்று தெரிவித்துள்ளது. மேலும் திரவியங்கள், நகைகள், பல்வேறு இனிப்புகள், உலர் பழங்கள் மற்றும் பிற பொருட்கள் உள்ளிட்டவை ஜனக்பூரிலிருந்து வரவுள்ளன. முதல் முறையாக பிரபு ஸ்ரீராமரின் மாமியார் இடமான ஜனக்பூர் தாமிலிருந்து 251 திலக சடங்குகள் செய்பவர்கள் 501 வகையான பிரசாதத்துடன் அயோத்திக்கு வரவுள்ளதாக நிர்வாகம் தெரிவித்துள்ளது. திலக சடங்கு செய்பவர்கள் நவம்பர் 16ஆம் தேதி புறப்பட்டு நவம்பர் 17ஆம் தேதி அயோத்திக்கு வரவுள்ளதாக ராம் மந்திர் அறக்கட்டளை தெரிவித்துள்ளது. ஊர்வலத்திற்கு முன்பு ஹிந்து பழக்க வழக்கங்கள் படி ராமர் மாப்பிள்ளை போல் அலங்கரிக்கப்படுவார் என்றும் மங்கள பூஜை, மஞ்சள் பூசை, மெஹந்தி விழாவும் கோலாகலமாக நடக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ராமர் ஊர்வலம் நேபாளத்தில் உள்ள ஜனக்பூர் தாமுக்கு நவம்பர் 26 அன்று பயணிக்க உள்ளதாக விஸ்வ ஹிந்து பரிஷத் செயலாளர் ராஜேந்திர சிங் பங்கஜ் தெரிவித்தார். பிராண பிரதிஷ்டை எப்படி அயோத்தியில் கோலாகலமாக கொண்டாடப்பட்டதோ அதேபோல் திருமண விழாவும் கோலாகலமாக கொண்டாடப்படும் என்று தெரிவித்துள்ளனர்.